Hello students. First நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோமா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சீரீஸில் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்திருக்கோம். நம்ம ஆக்சுவலாக இது வந்து நிறையா வாட்டி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இதில் என்னென்னா நிறையா பசங்க இந்த ப்ராப்ளமை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக இது சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம்னா எக்ஸாம்ஸுக்கு வரக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ், ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஃபஸ்ட் லெசனில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது நீங்கள் கவனிங்க, நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் த பாயிண்ட். ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட் என்னென்னா 2 சார்ஜுக்கு இடையில எந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வேல்யூ 0 ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இதில் தமிழ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இம்மின் துகள்களுக்கு இடையில் மின்னழுத்தம் சுழியாக உள்ள புள்ளியை கண்டுபிடிக்கவும். 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வேல்யூ எப்போ 0 ஆகும் அப்படின்ட்டு தான் கொஷின். சரி, இப்போ இந்த சார்ஜ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சிடர் அ பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் கியூ. ஒரு ப்ளஸ் கியூ எடுத்து சொல்கிறாங்க. ப்ளஸ் கியூ எடுத்துக்கிட்டாச்சு, சரியா? ப்ளஸ் கியூ போட்டாச்சு. அடுத்து என்ன எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா -2q சார்ஜுன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இதுதான் ரொம்ப முக்கியமான வேர்டு. என்ன வேர்டுனா இந்த ஆரிஜின். இந்த இப்போ நீங்கள் இதையே ஒரு கிராஃபாக போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதையே ஒரு கிராஃப்னா இந்த ப்ளஸ் கியூவே நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க? 0ன்ற ஆரிஜினில் வச்சுருக்கீங்க. அப்போ 0ன்ற ஆரிஜின்லேருந்து, ஓகேங்களா, -2qங்கிற சார்ஜ் நான் எங்கே வச்சுருக்கேன்னா 9 மீட்டர்ஸ் தள்ளி வச்சுருக்கேன். எவ்வளோ தள்ளி வச்சுருக்கேன்? 9 மீட்டர்ஸ். அப்போ இதோடைய டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ? 9 மீட்டர்ஸ். கொடுத்துட்டாங்களா? இது புரிஞ்சிச்சா? ரைட், ஓகே. இப்போ எனக்கு இந்த சார்ஜுக்கு இடையில ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கு என்ன ஆக போகுது? அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வேல்யூ 0 ஆக போகுது. அப்போ நான் அதை வந்து இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய டிஸ்டன்ஸ் நான் எக்ஸ். எதோடைய டிஸ்டன்ஸ் நான் சூஸ் பண்ண ரஃபாக ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணல, அதுலேருந்து இதோடைய டிஸ்டன்ஸ் என்னது? எக்ஸு. அப்போ மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ் இது எனக்கு என்னவாகும்? 9 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். V total, that is total potential is equal to 1/4 pi epsilon naught. என்ன வரும் நம்மளுக்கு? Q1/R1 minus Q2/R அப்படின்னு வரும். R2, கரெக்ட்? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்க. இப்போ இந்த V total ஈக்குவல் டு இதை அப்படியே எழுதிக்கலாம். 1/4 pi எப்சிலான் நாட்டை அப்படியே போட்டுக்கிட்டேன், சரியா? எப்சிலான் நாட்டை போட்டுக்கிட்டேன். இதில் இந்த Q1 அப்படிங்கிறது என்ன சார்ஜ்? நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அதனால் அதை நான் அப்படியே Q1 எடுத்துக்கிறேன். இது இந்த டிஸ்டன்ஸில் இருக்கான். இதோடைய வேல்யூ என்னது இந்த இடத்துல? தட் இஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம இதோடைய டிஸ்டன்ஸ் என்னது? எக்ஸ். அதாவது அந்த 0 ஆகக்கூடிய பாயிண்ட்லேருந்து என்னுடைய ப்ளஸ் கியூ சார்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் போட்டுக்கிட்டோம். Q2ங்கிறது என்ன சார்ஜ் நம்மளுக்கு? Q2ங்கிறது என்னது? 2Q டிவைடட் பை, தட் இஸ் இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல வேல்யூ என்ன இருக்குது? -2Q இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கிறேன். டிவைடட் பை R2. R2 அப்படிங்கிறது எனக்கு என்ன டிஸ்டன்ஸு? இந்த ரஃபாக சூஸ் பண்ணாலும் இந்த எக்ஸுங்கிற இந்த மிட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த -2Qங்கிற சார்ஜோடைய டிஸ்டன்ஸ் என்னது? அதுதான் வந்து நம்ம 9 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அவன் என்ன கொஷினில் கேட்டிருக்கான் பாருங்கள். எந்த பாயிண்டில் எனக்கு என்ன ஆகுது? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 0. இந்த பொட்டன்ஷியல் வந்து 0ன்னு சொல்லுவோம். ஆனால் அது எந்த டிஸ்டன்ஸுன்னு தான் நமக்கு தெரியாது. அப்போ 0 ஈக்குவல் டு இந்த 1/4 pi epsilon naught, தட் இஸ் இந்த 4 pi epsilon naught இங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? 0 தான் வரும். இந்த ஆன்சர் எனக்கு என்ன வரும்னா Q/x மைனஸ் 2Q/9 மைனஸ் எக்ஸ். இதுதான் ஃபார்முலா, ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சம்மை இந்த இடத்துலேயே முடிச்சிடலாம். இப்போ
என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். இப்போது இந்த டேர்ம் இருக்குல்ல, தட் இஸ் இந்த இந்த டேர்ம் நான் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போயினேன். இது எனக்கு என்ன ஆகும், 2q by 9, that is 9 minus x equal to என்ன வரும், எனக்கு q by x அப்படின்னு வரும். அப்போ இந்த க்யூவும் இந்த க்யூவும் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும் பார்த்து சொல்லுங்கள். என்ன இருக்கும், 2 by 9 minus x, கரெக்டாக 9 minus x equal to 1 by x. அப்போ 2x equal to 2x equal to என்னன்னு வரும், எனக்கு 9 minus x. அப்போ இந்த x இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு ப்ளஸ் ஆகும். கரெக்டாக அப்போ 3x equal to 9. அப்போ x is equal to என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 9 divided by 3 which is nothing but x equal to எவ்வளோ நம்மளுக்கு 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர் கரெக்டா, இல்லை 3 சென்டிமீட்டர்னு வராது நம்மளுக்கு. என்னென்னு வரும், நம்மளுக்கு 3 மீட்டர்னு வரணும். இதே தப்ப பசங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால தான் நான் எழுதிட்டு உங்களுக்கு காட்டுறேன் 3 மீட்டர். ஏன், ஏன்னா நம்மளுக்கு கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்கான், 9 மீட்டர்னு கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நம்ம 3 மீட்டர்னு ஆன்சரில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ராக்டிஸ் மோர்.